வரிசையில் நிற்காமல் வாக்களித்த நடிகர்கள் யார் யார் தெரியுமா? அந்த லிஸ்டில் இவருமா? தமிழக சட்டசபை தேர்தல்ல வரிசையில நிக்காம ஓட்டு போட்ட நடிகர்கள் யார் யாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அஜித், ரஜினிகாந்த் எப்படி வாக்கு போட்டாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல்ல வாக்குப்பதிவு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில, சென்னை அப்புறம் சுற்று வட்டார பகுதிகள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் வரிசையில நிக்காம நேரடியா போய் வாக்களிச்சது பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல கோடை வெயிலையும் பொருட்படுத்தாம காலையில 7 மணில இருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில நின்னு அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றுனாங்க. ஆனா சென்னையில இருக்கக்கூடிய சில முக்கிய வாக்குச்சாவடிகள்ல திரை பிரபலங்கள் வந்தப்போ அவங்க பொதுமக்கள் கூட வரிசையில நிக்காம காவல்துறையினரோட உதவியோட நேரடியா உள்ள போய் வாக்கு போட்டாங்க. ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில நடிகர் கமல்ஹாசன் தன்னோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் கூட வாக்களிக்க வந்தாரு. அவங்க வந்த உடனேயே வரிசையில நின்னுகிட்டு இருந்த முதியவர்கள் அப்புறம் பெண்கள கடந்து நேரடியா உள்ள கூட்டிட்டு போகப்பட்டாங்க. சமத்துவம் பேசக்கூடிய உலகநாயகன் ஏன் சாமானியர்கள் கூட வரிசையில நிக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்கள்ல கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்துட்டு வருது. பொதுவா தேர்தல் ஆணையம் முதியவர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நடிகர்கள் வர்றப்போ பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை அளிக்கப்படுறது வரிசையில பல மணி நேரமா காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் சரத்குமார் வாக்களிச்ச பின்னாடி செய்தியாளர்கள் கிட்ட காட்டமா பேசினதும், கடந்த காலங்கள்ல விஜயகாந்த் மாதிரியானவங்க வரிசையில நின்னு வாக்களிச்சதை ஒப்பிட்டு மக்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. பொதுமக்கள் சிலரோட குற்றச்சாட்டுப்படி நடிகர்கள் வாக்களிக்கிறத ஒரு படப்பிடிப்பு மாதிரி கருதுறாங்க. வாக்களிக்கக்கூடிய இடத்தை விட வெளியே வந்து மை பூசப்பட்ட விரலை காட்டி புகைப்படம் எடுக்கிறதுல தான் அவங்க அதிக ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்காக காவல்துறையினர் மற்ற வாக்காளர்களை தடுத்து நிறுத்தி வழி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நடிகர் சூர்யா, ஜோதிகா அப்புறம் கார்த்தி இவங்க சென்னையில இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில ரொம்ப நேரம் வரிசையில நின்னு வாக்களிக்கிறத பொதுமக்கள் வெகுவா பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. தொண்டர்கள கட்டுப்படுத்த தெரிந்த நடிகர்கள் ரசிகர்களுக்காக வரிசைய தவிர்க்கிறது நியாயமில்ல அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கருத்தா இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் விஐபி அந்தஸ்து வழங்கப்பட்டு வரிசைகள் மீறப்படுறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அடுத்தடுத்த தேர்தல்கள்லயாவது நடிகர்களும் சாமானியர்கள் மாதிரி வரிசையில நின்னு வாக்களிக்கிறத அதிகாரிகள் உறுதி செய்யணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. நடிகர் அஜித் முதல் ஆளா வாக்கு போட்டாரு. ஆனாலும் அவரு பெரும்பாலும் வரிசையில நின்னு வாக்களிப்பாரு. இந்த தடவை அவரு வரிசையில நிக்கவே இல்ல. நேரடியா போய் வாக்கு போட்டாரு. அவர மாதிரியே விஜயும் வரிசையில நிக்காம வாக்களிச்சாரு. ரஜினி, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ரஜினி, த்ரிஷா, இளையராஜா, விக்ரம், துரு, சங்கர், அதிதி மாதிரியானவங்களும் வரிசையில நிக்காம தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்படி நடிகர்கள் வரிசையில நிக்காம வாக்களிக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.